மதுரை வீரசாமி, மாணி அம்மா எங்கள் பேச்சி அம்மா, முன்னிசாமி சுடலமான சாமி, முத்தாரம்மா எங்கள் அங்காளம்மா, காளி அம்மா, பச்சை அம்மா, பகவதி அம்மா, யசகி அம்மா. சாமி 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 சாமி. தாரா தன்னார நானே, தாரா தன்னார நானே, தாரா தன்னார நானா. சாமி எங்க சாமி, எங்க மண்ணில் முளைச்ச சாமி, மனசில் நிறைஞ்ச சாமி, எங்க கண்ண திறந்த சாமி, காவல் காத்த சாமி, கனவில் வந்த சாமி. எங்க ஊர இணைச்ச சாமி, புறவ இணைச்ச சாமி, உணர்வ கொடுத்த சாமி, வீரம் காட்டும் சாமி, அன்பு பாசம் காட்டும் சாமி, வாழ வேகம் கூட்டும் சாமி, நம்ம குலத்தை காட்டும் சாமி. தாரா தன்னார நாரே, தாரா தன்னார நாரே, தாரா தன்னார நாரா. சாமி 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 சாமி. தாய் மண்ணின் சாமிகள். வணக்கம். பிரபலமாகிறது ஒன்றும் சட்டுன்னு நடந்துடக்கூடிய விஷயம் இல்லைங்க. மிக கடினமான உழைப்பு, தான் செய்யற தொழில ஈடுபாடு இருக்கணும். அது மட்டும் இல்லாம நம்ம குலத்தை வாழ வைக்கிற குலசாமியோட அனுகிரகமும் நமக்கு இருக்கணும்னு பிரபலமா இருக்கிற ஒரு பெண்மணி நமக்கு ஒரு தகவல் கொடுத்திருக்காங்க. மனசுல நம்பிக்கை தீவிரமா இருந்துச்சுன்னா காலம் கடந்தாலும் நம்ம கனவு நிச்சயம் நிறைவேறும்னு அவங்க சொல்றாங்க. நம்பிக்கைகள் தானேங்க நமக்கு எப்பவுமே ஒரு பிடிப்பை ஏற்படுத்துது. இன்றைய நிகழ்ச்சியோட இறுதியில எங்க குலசாமி சிறப்பு பகுதியில பிரபல பின்னணி பாடகியும் நடிகையுமான கலைமாமணி திருமதி டி.கே. கலா அவங்களுடைய குலசாமி பத்தி நமக்காக சொல்ல இருக்காங்க. அது வரைக்கும் எங்களோட இணைஞ்சே இருங்க. இன்னைக்கு நம்ம முதல்ல பார்க்க போறது பிரசித்தி பெற்ற பழனி கோவிலோட சம்பந்தப்பட்ட புலிப்பாணி சுவாமிகள் மடத்தை பத்தி தான். தமிழகத்திலேயே அதிக வருமானம் வரக்கூடிய கோவில்கள்ல முருகனுடைய அறுபடை வீடுகள்ல ஒன்னா கருதப்படுற பழனி கோவில் முதன்மையானதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். திருவிளையாடல் கதை தெரிஞ்சிருக்கும், பஞ்சாமிர்தம் தெரிஞ்சிருக்கும். ஆனா அங்க இருக்கிற பழனி முருகன் சிலைய உருவாக்கினது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? முருகனின் அறுபடை வீடுகளில் முக்கியமானது பழனி. தண்டாயுதபாணியான கோலத்தில் எளிமையானபடி இங்கிருக்கும் விக்கிரகத்தின் தனிச்சிறப்பு பல 100 ஆண்டுகளுக்கு முன் சித்தர்களில் ஒருவரான போகரால் உருவாக்கப்பட்டது என்பதுதான். சிறிய கல்மண்டபத்தின் உள்ளே தொட்டிச்சி அம்மன் கோயில். எளிய கருவறையில் செவ்வாடை உடுத்தியபடி தொட்டிச்சி அம்மன். அம்மனை குலதெய்வமாக வழிபடுகிறவர்கள் பழனியை சுற்றிலும் இருக்கிறார்கள். தமிழகத்தின் முக்கியமான சொத்துக்கள்ல ஒன்னா நம்மளுடைய சித்தர்களை நிச்சயமா சொல்லலாம். அந்த காலத்துல அவங்க எழுதின அருமையான மருத்துவ குறிப்புகள் தான் இன்னைக்கும் நம்முடைய பழமையான மருத்துவத்துக்கு ஆதாரமா இருக்கு. அப்படி நம்ம மண்ணுல வாழ்ந்த சித்தர்கள்ல மகத்தானவர் போகர். அவருடைய தலைமை சீடரா இருந்தவர் தான் புலிப்பாணி சுவாமிகள். பழனி மலையின் அடிவாரத்தில் மலை கோவிலுக்கான வாசலை ஒட்டி அமைந்திருக்கிறது புலிப்பாணி சித்தரின் ஆசிரமம். சுற்றிலும் திருநீரு மற்றும் பஞ்சாமிர்த கடைகள் நிறைந்திருக்கின்றன. தண்டாயுதபாணி விக்கிரகத்தை பிரதிஷ்டை செஞ்சது போகரா இருந்தாலும் அந்த போகருக்கு உறுதுணையா 18 சித்தர்களோட அவருடைய பிரதான சீடருமான 18 சித்தர்களில் ஒருவருமான புலிப்பாணி சித்தர் மிக அதிகமான முறையில் போகருக்கு உதவிகரமாக இருந்திருக்கார் அப்படிங்கிறது ஒரு உண்மை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. சீன நாட்டுக்கு போன போகரை திரும்ப அழைச்சிட்டு வந்திருக்காரு புலிப்பாணி சுவாமிகள். இந்தியா வந்த பிறகு அவரால் உருவாக்கப்பட்டதுதான் பழனியில உள்ள தண்டாயுதபாணி சிலை. பல அரிய நவபாஷாணங்களால உருவாக்கப்பட்ட இந்த சிலைக்கு மருத்துவ குணங்கள் இருக்கிறதா இன்னைக்கும் சொல்லப்படுது.
போகருக்கு பிறகு அந்த சிலையை பாதுகாத்து பூஜைகளும் செய்துட்டு வந்தாரு புலிப்பாணி சுவாமிகள். செவ்வாயினுடைய 97% கதிர்வீச்சு நேரடி பார்வையாக விழக்கூடிய பழனி மலையின் மேல் அந்த செவ்வாயினுடைய கதிர்வீச்சை உள்வாங்கக்கூடிய திறன் பெற்ற 9 வகை பாஷாணங்களை எடுத்து விக்கிரகம் சமைக்கிற அந்த சமயத்தில் புலிப்பாணி சித்தர் தான் கூடவே இருந்து அந்த விக்கிரகம் இறுகுவதற்கும் அந்த விக்கிரகத்துக்கு தேவையான பூஜை முறைகளுக்கு உதவியாகவும் அந்த விக்கிரகம் எந்த அளவுக்கு அந்த விக்கிரகத்துக்கு தேவையான அனைத்து அதை எப்படி சொல்கிறதுன்னு அந்த மெஷர்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த அத்தனைக்குமே உறுதுணையாக புலிப்பாணி சித்தர் தான் இருந்திருக்காரு. 9 வகையான பாஷாணங்களும் இணைந்து நவபாஷாணத்தால் அமைக்கப்பட்ட விக்கிரகம் மருத்துவ குணம் நிரம்ப பெற்றதாக நம்பப்படுகிறது. போகரின் தலைமைச் சீடரான புலிப்பாணி சுவாமிகள் தான் போகருக்கு பிறகு பழனி முருகன் சிலையை பராமரிக்கும் பேரை பெற்ற தலைமைச் சீடர். புலிப்பாணி சித்தருக்கு ஏன் அந்த பேர் வந்துச்சு நீங்க கேட்கலாம். பழனி மலையில வாழ்ந்த ஒரு புலிய தன்வசப்படுத்தி காட்டுக்குள்ள போய் மூலிகைகளை பறிச்சுட்டு வந்ததுனாலதான் அவருக்கு புலிப்பாணி சித்தர்ங்கிற பெயர் வந்திருக்கு. தீர்த்தம் புலி மேல எடுத்து கொண்டு வந்து அந்த போகர் சமைத்த அந்த விக்கிரகத்தோட புனிதமும் சக்தியும் குறையாத அளவுக்கு அதை அபிஷேகம் பண்ணி பூஜை முறைகளை அவர் தான் ஆரம்ப காலத்திலிருந்தே பண்ணிட்டு வந்திருக்காரு. ஒரு காலத்தில் புலியை தன் வசப்படுத்தி அதில் சவாரி செய்ததாக சொல்லப்படும் வல்லமை பொருந்திய புலிப்பாணி சித்தர் எழுதிய மருத்துவ குறிப்புகள் அடங்கிய ஓலைச்சுவடிகளை இப்போதும் இங்கு பராமரித்து வருகிறார்கள். நவ பாஷாணங்களால முருகன் சிலைய போகர் உருவாக்கினப்போ புலிப்பாணி சித்தர் அவருக்கு உதவியா இருந்திருக்காரு. திருமலை நாயக்கர் காலம் வரைக்கும் புலிப்பாணி சித்தர் வழி வந்தவங்க தான் இந்த பழனி முருகன் சிலைக்கு பூஜைகள் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் மலை மேல இருக்கிற போகர் சமாதிய அவங்க நிர்வகிச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கும் பழனி முருகன் கோவில்ல திருவிழாக்கள் நடக்கும் போது இவங்களுக்கு தான் முன்னுரிமை தரப்படுது. பழமையான தாமிர பட்டயமும் இவங்களுக்கு இருக்கு. திருமலை வந்து 1 ஏக்கர் நிலத்தை எங்களுக்கு கொடுத்து அதுக்கு செப்பு பட்டயத்தில் கொடுத்து காலகாலமாக அந்த புறா உணி இருக்க வரைக்கும் இங்கே வந்து ஆசிரமத்தில் இங்கே இருந்துக்கிட்டு போர் சமாதி நிர்வாகத்தை நீங்கள் பூஜை பண்ணிட்டு வரங்கிறது அதில் ஒரு சரத்து வருது. பழனி மலை மீது இருக்கும் போகரின் சன்னதியை புலிப்பாணி வாரிசுகள் தான் நிர்வகிக்கிறார்கள். போகர் உள்ளிட்ட பல்வேறு சித்தர்களும் அபூர்வமான மூலிகை ரகசியங்களும் அடங்கிய பழனி மலையின் அடிவாரத்தில் சித்த மரபின் அடையாளமாக இருக்கிறது இந்த பழமையான ஆசிரமம். புலிப்பாணி சித்தரின் சமாதிக்கு எதிரில் ஒரு நந்தி, லிங்கத்திற்கு பூஜை நடக்கிறது. தீபாராதனை நடந்து தீபத்தின் இளம் வெளிச்சம் சுற்றி வருகிறது. ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் இங்கு சிறப்பு பூஜை நடக்கிறது. பௌர்ணமி வந்து சித்தர்களுக்கு உந்த நாள், அதனால வந்து அன்னைக்கு வந்து ஒரு சிறப்பு பூஜை பண்ணி யாகம் வளர்த்தி நிலவு உச்சிக்கு வந்ததுக்கப்புறம் தீபாரதனை பண்ணிட்டு நம்ம கிரிவலம் வந்து பூஜை நிறைவு பண்ணுவாங்க. தன்னோட குருவான போகரை தன் முதுகுல சுமந்து வந்திருக்காரு புலிப்பாணி சித்தர். அவ்வளவு குரு பக்தியோட இருந்திருக்காரு. பல வைத்திய நூல்களை அவர் எழுதியிருக்காரு. இன்னைக்கும் ஏடுகளா அது பாதுகாக்கப்பட்டு வருது. போகருடைய பிரதான சீடர் வந்து புலிப்பாணி தான். இப்போ இந்த புலிப்பாணிங்கிறத வந்து வைத்தியம், ஜோதிடம், மாந்திரம் எல்லாத்துக்குமே வந்து முதன்மையானது வந்து இப்போ சித்த வைத்தியம் எடுத்துட்டீங்கன்னாக்கா அதில் வந்து புலிப்பானுடைய சித்த வைத்தியம் தான் முதன்மையாக இருக்கும். ஆசிரமத்தின் உள்ளே ஒரு அறையில் தியானித்த நிலையில் இருக்கும் போகரின் ஐம்பொன் சிலை, 8 கரங்கள் கொண்ட புவனேஸ்வரி அம்மனின் சிலையுடன் புலிப்பாணி சுவாமிகள் பயன்படுத்திய மரப்பாதணியும் கமண்டலம் உள்ளிட்ட பொருட்களையும் வைத்து பூஜிக்கிறார்கள். போர் சமாதியில் வந்து அவர் பூஜை பண்ணிட்டு வந்த அம்பாள் புவனேஸ்வரி போர்டு இஷ்ட தேவதை, அது மேலே அவர் பூஜை பண்ணிட்டு வந்தது அப்படியே இருக்குது. அவர் ஆத்மார்த்தமாக பூஜை பண்ணிட்டு வந்த மரகத லிங்கம் அது இன்னமும் அங்கே பூஜையில் இருக்குது. அது நிச்சயப்படி அதுக்கு பூஜை உண்டு. எல்லா கோயிலுமே வந்து ஒரு விக்கிரகத்துங்களை ஒரு எந்திர பஸ்தை பண்ணியிருப்பாங்க. அந்த எந்திரம் தான் வந்து அந்த விக்கிரகத்துக்கு வந்து ஜீவநாடி, உயிர் நாடியும் வச்சுங்க. எல்லா கோயிலும் அப்படி இருக்கும். ஆனால் இங்கே வந்து அப்படி இல்லை. வெறும் முருகனுடைய விக்கிரகம் தான் பீடத்தோடு அங்கே உள்ள கருவறைகள் இருக்குது. அதனுடைய ஜீவநாடி வந்து இங்கே போகருடைய ஜீவசமாதியில் தான் இருக்குது. அந்த எந்திரம் வந்து இங்கே தான் இருக்குது. இங்கே பூஜை ஆக தான் இங்கே முருகனுக்கே பவர். அது தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு அது தெரிய வாய்ப்பு இல்லை. பழனி மலை அடிவாரத்துல வாசல் இருக்கிற இடத்துல இருக்கு பாரம்பரியமான புலிப்பாணி சுவாமிகளுடைய ஆசிரமம்.
உள்ள அவருடைய சமாதி இருக்கு, வழிபாடு நடக்குது. நீங்களும் அங்க போய் சித்தர்கள்ல முக்கியமானவரான இந்த புலிப்பாணி சித்தரை தரிசனம் பண்ணிட்டு வரலாம். சித்தர்களின் எளிமை ஆசிரமத்திலும் துலங்குகிறது. புலிப்பாணி சுவாமிகளின் பல்வேறு வரைபடங்களை கடந்து சென்றால் புலிப்பாணி சுவாமிகளின் சமாதி, மேலே மலர்களாலும் ருத்ராட்சத்தாலும் சூடப்பட்ட சிவலிங்கம், அருகில் சுடர்விடும் விளக்கு, அதைச் சுற்றிலும் புலிப்பாணி வாரிசுகள் பலருடைய சமாதிகள், அவற்றின் மேல் சிறு சிறு லிங்கங்கள். பழம் ஒன்றிற்காக நடந்த சிறு ஊடலால் மலை மீதேறி முருகன் நின்று விட்டதாக சொல்லப்படும் திருவிளையாடல் கதை நமக்கு தெரிந்த ஒன்றுதான். அடுத்த முறை பழனிக்கு செல்லும் போது மலை அடிவாரத்தில் இருக்கும் புலிப்பாணி ஆசிரமத்திற்கும் சென்று வந்தால் தமிழையும் நம் முன்னோர்களின் உடல் நலத்தையும் வளப்படுத்திய சித்த மரபின் வேர்களை புரிந்து கொள்ள முடியும். அடுத்ததா நம்ம பார்க்க போறது சென்னை பெசன்ட் நகர்ல இருக்கிற பைண்டியம்மன் கோவில். சென்னை மாநகரின் கடலோரத்தில் இருக்கும் பெசன்ட் நகரை ஒட்டியுள்ள ஓடைக்குப்பத்தில் அமைந்திருக்கிறது பைண்டியம்மன் கோயில். சுற்றிலும் வசிக்கும் மீனவர்களின் குலதெய்வம் இந்த அம்மன் தான். கோயில் முகப்பின் மேல் கைகளில் ஆயுதம் தரித்த கோலத்தில் வீற்றிருக்கிறார் அம்மன். நுழைந்ததும் பரந்த மண்டபம், அதில் பல தெய்வங்களின் ஓவியங்கள். வெளிப்புறத்தில் தட்சணாமூர்த்தி, துர்கையின் சிலைகள். இப்போ ஒரு 20 வருஷத்துக்கு முன்ன இந்த கோயில் உடஞ்சி போச்சு. பழைய கோயில் அது உடஞ்சிட்டா போகிறோம். அப்புறம் இந்த குத்தை எடுத்து இந்த பொதுமக்கள்லாம் சேர்ந்து எல்லாம் செய்து நிறைவேற்றி வச்சுக்கிது. இன்னும் நெல்லை ரொம்ப சக்தி உள்ள கோயில் இது. சென்னை கடற்கரை ஓரம் இருக்கிற இந்த கோவில் சில நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி உருவானதா சொல்றாங்க. மீனவ சமுதாயத்துக்கு ரொம்ப முக்கியமான தெய்வமா இந்த பைண்டியம்மன் இருக்காங்க. இந்த பைண்டியம்மன் கோவிலை தங்களோட தாய் வீட்டை போல மீனவ சமுதாயத்தை சேர்ந்த பெண்கள் நினைக்கிறாங்க. சில 100 ஆண்டுகால பழமையுடன் திகழும் கோயிலில் மரங்களின் பசுமை அழகும் குளுமையும் சேர்கிறது. தலமரமான அரச மரத்தடியில் பழமை படிந்த ஒரு அம்மனின் சிலை, அருகில் நாகதேவதையின் சிலை, கூடவே நடுகல், அடுத்து எலுமிச்சை ஏந்திய சூலம், ஒற்றை கலசம் கொண்ட கருவறை விமானத்தில் பல வண்ணங்களில் சுதை சிற்பங்கள், அருகில் பைண்டியம்மனின் சகோதரரான ஆச்சி கட்டானின் சன்னதி, சன்னதிக்குள் அவருக்கு இருபுறமும் குதிரைகளில் வாளேந்தி நிற்கும் வீரர்களின் சிலைகள், அவருக்கு முன்னால் வேண்டுதலுக்காக வைக்கப்பட்டிருக்கும் மண் குதிரைகளின் சிலைகளும் அணிவகுத்திருக்கின்றன. நோய் நொடியில இருந்து மட்டும் இல்லைங்க, சமீபத்துல வந்த சுனாமில இருந்து கூட அவங்கள காப்பாத்தியது இந்த பைண்டியம்மன் தான் அவங்க சொல்றாங்க. அந்த அளவுக்கு பைண்டியம்மன் மீனவர்களோட வாழ்க்கையோட இணைஞ்சிருக்காங்க. சுனாமி வரும்போது கூட அந்த அம்மா குறிப்பிட்ட அளவுக்கு இருந்து அப்படியே போய் சேர்ந்து ஊருக்குள்ளே வரல, கடற்கரை ஓரமாக அப்படியே போயிடுச்சு. அதனால ரொம்ப சக்தியாக அந்த கோயில் சுவாமி. இரு பெண் தெய்வங்களும் காவல் காக்கும் கருவறை, மேல்புறத்தில் யானையும் காளையும் ஒன்றிணைந்த வடிவம், மையத்தில் சிவப்பாடை போர்த்திய பீடம், அதன் மேல் பைண்டியம்மனின் தலை மட்டும் தெரிகிறது. பின்னிருக்கும் சுவரில் உடைப்பு சிற்பமாக காட்சி தருகிறார் அம்மன். அவருடைய கைகளில் நிறைந்த ஆயுதங்கள். இந்த கோவில்ல வேண்டிக்கிறவங்க ஆடு கோழியை வெட்டி பலி கொடுக்கறாங்க. மார்கழி மாசம் இங்க திருவிழா நடக்கிறப்போ சாமியை ஊர்வலமா எடுத்துட்டு வராங்க. மீனவர்களுடைய வாழ்வுல இந்த அம்மன் ஒரு அங்கமா இருக்காங்க. உள்ளே உற்சவரின் சிறு வெண்கல சிலை, விநாயகர், பரசுராமரின் சிலைகள் இருக்கும் கருவறையில் தீபாராதனை நடக்கிறது. பக்தர்கள் பிரசாதத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். எங்களுக்கு கல்யாணம் ஆகி இப்போ ஒரு 1.5 வருஷம் ஆகுது. இது வரைக்கும் குழந்தை இல்லை. அதனால இங்கே போகிறவங்க எல்லாருமே
வேண்டிட்டு போகிறது கண்டிப்பாக நிறைவேறுது. குழந்தை இல்லாதவங்க குழந்தை வந்து வேண்டிட்டு போகிறவங்கள குழந்தை இருந்து திரும்ப குழந்தையோடு அங்கே வந்து இந்த கோயிலுக்கு போயிருக்கிறாங்க எனக்கு கேள்விப்பட்டு இந்த கோயிலினுடைய ஒரு சிறப்பு அம்சத்தெல்லாம் நாங்கள் நல்லா நிறைய பேர் சொன்னதுனால நம்பி இந்த அம்மா கிட்ட வந்திருக்கிறோம். எந்த நாங்கள் நினச்சிட்டு போகிறோமோ இது நடந்துட்டா இந்த அம்மாவுக்கு எங்களால் முடிஞ்ச அளவு நாங்கள் எதை வேணாலும் செய்வோம். அந்தளவுக்கு ஒரு நம்பிக்கையோடு வந்திருக்கிறோம். இந்த அம்மா வந்து எங்களை காப்பாற்றுன்னு நம்புகிறோம். அருகில் இருக்கும் அஷ்டலட்சுமி கோயிலுக்கு வருகிற பக்தர்கள் கூட்டம் இங்கும் வந்து செல்கிறது. வரும் பக்தர்களின் நம்பிக்கைகளில் அம்மன் கலந்திருப்பதை வெளிப்படுத்துகின்றன அவர்களுடைய அனுபவங்கள். இது ஒரு 8 வருஷம் முன்னால் இந்த ஐயப்பன் கோயில் டர்னிங்கில் ஆக்சிடென்ட் ஆச்சு, பைக் ஆக்சிடென்ட்டு. நான் கோமாவில் இருந்தேன். வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் ஆகி வரும்போது கூட எனக்கு ஒரு கை கால் வராது, ஒரு லெஃப்ட் கால் வந்து வராது. அப்படி இருக்கும் பட்சத்தில் தினைக்கும் கோயிலுக்கு வருவேன், எங்கள் அம்மா தான் கூப்பிட்டு வருவாங்க. அப்படி இருக்கும்போது நான் இன்றைக்கி உயிரோடு இருக்கேன்னா உண்மையிலேயே இந்த பழனியம்மா தான் அதுக்கு காரணம். அது மாதிரி இந்த கோயில் ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில். மீனவர்கள் மீன் பிடிச்சிட்டு திரும்பறதுக்கு மாலை நேரம் ஆகிடும் இல்லையா, அதை அனுசரிச்சு இந்த கோவில்ல மாலை நேரத்துல தான் பூஜைகள் நடக்குது. காலையில 6:30 மணில இருந்து இரவு 8 மணி வரைக்கும் இந்த பைண்டியம்மன் கோவில் திறந்தே இருக்கும். நீங்களும் வாங்க. இந்த திருக்கோயில்ல பூஜைகள் மாலை நேரத்தில், அந்த காலத்திலிருந்து மாலை நேரத்தில் மட்டும்தாங்க நடந்துகிட்டு வருது. மாலை 5 மணி முதல் 8 மணி வரை. மார்கழி மாதங்களில் மட்டும் ஒவ்வொரு வருஷமும் காலையிலும் மாலையிலும் தவறாம அந்த காலத்திலிருந்து நடந்து வருதுங்க. சுற்றி இருக்கும் மக்களை முன்னிறுத்தி மாலை நேரத்தில் மட்டும் இங்கு பூஜை நடக்கிறது. நவராத்திரி சமயத்தில் இங்கு சிறப்பு பூஜைகள் நடக்கின்றன. மீனவ குடும்பங்களுக்கு மத்தியில் ஒரு முதிர்ந்த தாயை போல கடலோரத்தில் வீசும் உப்பு காற்றுக்கிடையில் அமர்ந்திருக்கிறார் பைண்டியம்மன். இன்னைக்கு எங்க குலசாமி சிறப்பு பகுதியில பிரபல பின்னணி பாடகியும் நடிகையுமான கலைமாமணி திருமதி TK கலா அவங்களுடைய குலசாமி பத்தி நமக்காக சொல்ல போறாங்க. வாங்க பார்க்கலாம். எங்க குலசாமி இது எங்க குலசாமி. ஜெயா டிவி நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். இப்போ எங்களுடைய குலதெய்வம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி தாய் வீட்டில் ஒரு குலதெய்வம், கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஒரு குலதெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா எங்கள் குடும்பத்தில் நாங்கள் இப்போ எனக்கு குலதெய்வமாக இருக்கிறது கருப்பசுவாமி. கருப்பசுவாமி 18ஆம் படி கருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எங்கள் ஊர் அப்படின்னா பாண்டியராஜபுரம்னு கொடைக்கானல் போகிற ரோட்டில் இருக்குது. அங்கே எங்கள் குடும்பத்தார்கள் சாமி கும்பிட்றதுக்காக வேண்டி அந்த தெய்வத்தை கொண்டு வந்து அங்கே வச்சுருக்குறோம். கருப்பசாமியை ஒரு சின்ன கோவில் மாதிரி கட்டி வச்சுருக்குறோம். அதில் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், இந்த காவல் தெய்வங்கள் அப்படின்னாலே கத்தி அதெல்லாம் வச்சு தான் நிறைய சாமி கும்பிடுவாங்க. எல்லா இடத்துலையும் இருக்கும் கோவில்னு இருந்தால். அந்த மாதிரி எங்களுடைய கோவில்லையும் கருப்பசாமிக்காக வேண்டி